ஓம் குலம் தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுதுயர் ஆயின எல்லா நிலம் தரும் செய்வம் நெல் விசுமம் அருளும் அருளோடு பெருநிலவலிக்கும் வளம் தரும் மற்றொல்லை நாம் கண்டு தொண்டோம் நாராயணா என்னும் நாமும். நண்பர்களே, இன்றைய நாள் நாம் இப்போது காண இருப்பது விருச்சிக ராசியினுடைய பலன். ராசி பலன், விருச்சிக ராசியினுடைய தத்துவம் என்ன, அதனுடைய பொது பலத்தை எப்படி இருக்கும், அந்த ஜாதகர் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், வாழ்க்கைத்தரம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது காண்போம். நண்பர்களே, விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். அவரே 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவரே. 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியானவர் குரு பகவான். அடுத்தது இந்த ராசிக்கு யோகாதிபதிகள் 9 சந்திரன். அவர் இந்த ராசியிலேயே நீச்சம் பெற்று விடுகிறார். ஒருவேளை இந்த ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருந்தாலோ அல்லது கேந்திரமான 4, 7, 10ஆம் இடத்தில் இருந்தாலோ அந்த தோஷம் சற்று குறையும். நண்பர்களே, 10ஆம் இடம் தர்மஸ்தானத்துக்கு தர்ம கர்மாதிபதிகள் சூரியனும் சந்திரனும். அப்போ இந்த ராசியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இது ஒரு ஜலராசி. இந்த ராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனநிலை சற்று ஒரு சில நேரம் வேகம் இருக்கும், மற்ற நேரம் பொறுமையும் நிதானமும் இருக்கக்கூடும். அதே நேரம் தொழில் ஏதாவது கிடைத்தால் அதை கப்புன்னு பற்றி கொள்ள வேண்டும். இதை விட்டு அதை பார்க்கலாம், அடுத்தது அதை விட கூடுதலாக பார்க்கலாம் என்று தள்ளி போனால் அவர்களுடைய நிலை சற்று தடுமாற்றத்துக்கு உள்ளாக நேரிடும். ஆகவே இவர்கள் கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொழில் வளம், சில பேருக்கு பூமி கை கொடுக்கும், சில பேருக்கு உத்தியோகம் மிக சிறந்து விளங்கும். ஜனன காலத்தில் அந்த ஜாதகர் ஒரு வேளை விருச்சிக லக்கணமோ அல்லது விருச்சிக ராசியிலேயோ பிறந்திருந்து அதுக்கு நல்ல கிரகங்கள் சாதகமாக அமைந்துவிட்டால் இந்த ஜாதகருடைய மனநிலை மிகவும் பிரகாசமாகும், புத்துணர்ச்சியோடு செயல்படும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உருவாகும். ஒரு சிலருக்கு சிறு வயதில் மிக பிரமாண்டமாக ஓடும், சில பேருக்கு நடு வயதில் சில தடுமாற்றம் வரும், இறுதி காலத்தில் மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இது இந்த ராசியினுடைய தத்துவம். இந்த ராசியுடைய பிறந்த நபர்கள் குணநலன்கள் சற்று தாமதிக்காமல் அன்பு, பண்பு, பாசத்தோடு மற்றவர்களோடு இணக்கமாக பழகக்கூடிய இவர்கள் அதே நேரத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ள தொழில் வருமானம் என்றைக்கும் தன் கையில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உணர்வுகள் குடும்பத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை தயார்படுத்தி கொள்ள முடியும். நண்பர்களே, வளர்ச்சி என்பது ஒரு சிலருக்கு ஆரம்ப காலத்திலே பிரகாசமாக இருக்கும், இடையில் சற்று தாமதம் அல்லது தடுமாற்றம் ஏற்படும், பிறகு பிரகாசமாகும். ஒரு சிலருக்கு ஆரம்பமே மிகவும் சிக்கலும் பிரச்சனைகளும் கூடியிருக்கும், பிற்பாதிக்கு மேல் மிக பிரமாண்டமான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். இந்த ராசியினுடைய நிலைப்பாடு. நண்பர்களே, வாக்குஸ்தானத்தில் மிகவும் சாதுர்த்தியமாக பேசக்கூடிய ஆற்றல் சக்தி படைத்தவர்கள். உடல் பராமரிப்பில் சற்று கவனம் தேவை. உடல் உபாதைகள் அடிக்கடி நேரிடக்கூடும், கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த ராசியினுடைய நிலைப்பாடு, இதில் 3 நட்சத்திரம் உண்டு. அதில் விசாக 4ஆம் பாதம் இந்த ராசியில் வரும். அது குருவுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் லக்கணமாக அமைந்து ராசி ஒருவேளை நல்ல சாதகமாக இருந்தால் மிக பிரமாண்டமாக வரும். ராசி அதே நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்கணம் சாதகமாக இருந்தாலும் மிக பிரமாண்டமாக அவருடைய வாழ்க்கை தன்மை இருக்கும். அடுத்தது அனுச நட்சத்திரம். இது சனீஸ்வரனுடைய நட்சத்திரம். ஆனால் மிகவும் உயர்ந்த குணம், பண்பாடு, பண்பு, பழக்க வழக்கங்களை பெரிதாக
மானத்தை கௌரவத்தையும் தன்னுடைய உயிராக நினைக்கக்கூடிய நபர்களாக ஆண் பெண் இருபாலரும் இருப்பார்கள். ஆனால் சோதனைகள் நிறைய வரும். இருந்தாலும் சற்று நிதானத்தோடு கையாண்டு மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய ராசி நட்சத்திரமாக அது அமையும். அடுத்தது கேட்டை நட்சத்திரம். அது புதன் பகவானுடைய நட்சத்திரம். சற்று வேகமும் விவேகமும் அதிகரிக்கும். ஒரு சில நேரத்தில் சற்று தடுமாற்றம் வரும். கோபங்களை குறைத்து கொண்டால் பிரச்சனைகளை வெகுவாக தீர்க்க முடியும். நண்பர்களே, மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த லக்கணத்தில் இந்த லக்கணமோ ராசியோ விருச்சகத்தில் பிறந்தவர்களுடைய எதிர்கால நிலை இறுதி காலத்தில் மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்புக்கு போகும். அதற்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே மற்றவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டும். ஏதாவது ஒரு தொழிலை கையில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் வேரை தேடிக்கொள்ளலாம், கூடுதல் வருமானம் செய்யலாம் என்று இருக்கிற தொழிலை விட்டு புதிதாக தேடக்கூடாது. இருக்கும்போதே புதிதாக வேறு ஏதாவது ஒரு கூடுதல் வருமானத்துக்கு அமைத்து கொள்ளலாம். நண்பர்களே, அப்படி செய்தால் இந்த லக்கணத்திலும் இந்த ராசியிலும் பிறந்தவர்கள் உயர்ந்த நிலை அடைவார்கள். மிகவும் சிரத்தையோடு செய்யக்கூடிய அமைப்பாக இந்த ராசிக்கு 5ஆம் இடம் குரு பகவான் ஆனவர் பூர்வ புண்ணியம், அதுவும் ஜலத்திலேயே உள்ளது. ஒருவேளை அந்த குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்து இந்த ராசியை லக்கணத்தை பார்த்தால் அவர்களுடைய பலன் மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் இட நட்பு ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானே விரையாதிபதியாகவும் வருவதால் அவர் பாதிப்படையாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. ஏனால் குடும்ப வாழ்க்கை, நண்பர்களுடைய சேர்க்கை பிரகாசமாக இருக்கும். இல்லையேன் சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடும். நண்பர்களே, மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய நிலைகள், பண்பு, குணம், மற்றவர்களுடைய சிக்கல்களை மனதில் ஏற்று அவர்களுடைய அறிவுரையை சில நேரம் கேட்டு அதுக்கு தகுந்த போல் நடக்க செய்யும். அப்படி பெரியோர்களுடைய ஆசையோடு தொடங்கி செய்தால் மிக பிரமாண்டமான வரப்பிரசாதமாக அமையும். குல தெய்வத்தையும் மூதாதையர்களையும் அடிக்கடி வழிபாடு செய்து திதி தர்ப்பணம் கொடுத்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கை தரம் மீண்டும் மீண்டும் மிக மிக சிறப்பான உயர்வுக்கு கொண்டு செல்லும் என்பதனை தெரிவித்து, நாளை தனுசு ராசி நண்பர்களை பற்றி காண்போம் என்பதனை கூறி மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.